நான் தான் நிலநடுக்கம் பேசுகிறேன். கல்வாரியின் உச்சியில் ஒற்றை கதிரவன் கண்ணடைத்தது. நான் நிலைகுலைந்து போனேன். வாய்மையை படுகொலை செய்ய பாதகர்கள் நடுநடுங்கவில்லை. ஏக சுதனை ஏளனம் செய்ய வீரர்கள் நடுநடுங்கவில்லை. உடையை சீட்டு போட மனசாட்சி நடுநடுங்கவில்லை. நடுங்க வேண்டியவர்கள் நடுங்காததால் நடுங்கக்கூடாத நான் நடுநடுங்கினேன். நான் வித்தியாசமானவன். நிலநடுக்கம் உயர்களை பூமிக்குள் சடலமாய் அடுக்கும். நானோ அடுக்கிய உடல்களை உயிரோடு கொண்டு வந்தேன். ஒரு மரணம் சுமந்து வந்த வாழ்வு நான். ஒரு படுகொலையின் பாதத்தில் பிறந்த புதுமை நான். ஒரு விடைவரலின் முடிவில் நிகழ்ந்த வியப்பு நான். பறை ஒலி போல இறை ஒலி முழங்கி அடங்கியது. அடங்கி கிடந்த பாறைகள் உடைந்தன. உறங்கி கிடந்த கல்லறைகள் திறந்தன. மீட்பின் திட்டம் முடங்கக்கூடாது என்றுதான் மரணம் வரை மூச்சடக்கி கிடந்தேன் நான். மூச்சு நின்றதும் துடியாய் துடித்தேன். அதிர்ச்சியில் அசைந்தேன். விண்ணக கட்டளைக்கு இசைந்தேன். எனது அசைவுக்கு பின் தான் கல்லான சில இதயங்கள் அசைந்தன. இவர் உண்மையிலேயே இறைமகன் என உதறலுடன் உரைத்தன. நான் கடவுளின் நட்சத்திலும் வெளிப்படுவேன், ஆனந்த உச்சத்திலும் வெளிப்படுவேன். அதனால்தான் இயேசுவின் மரணத்தில் நடுநடுங்கினேன், உயிர்ப்பிலும் உடல் சிலிர்த்தேன். சீனாய் மலையில் சட்டங்கள் உருவான போதும் சிலிர்த்தேன். இங்கே சட்டங்கள் நிறைவான போதும் சிலிர்த்தேன். இறைவாக்குகளின் அறைகுவலிலும் வருவேன், மறைவாக்கின் நிறைவாக்கலிலும் வருவேன். கோராகின் கூட்டத்தை உயிரோடு விழுங்கினேன். கல்வாரியில் இறைமக்களின் உயிர்களை துப்பினேன். நான் விரும்பப்படாதவன். நினையாத நேரத்தில் வருவது மனுமகன் மட்டுமல்ல, நிலமகன் நானும் தான். திருடனை போல வருவதிலும் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். என் வருகை பட்டியலில் கடைசியாயிருக்கிறது நீங்கள் மிரண்டு பார்க்கும் இரண்டாம் வருகை.